அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் அஃபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் விலாகாக தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரே நாள் எடுத்தது கிடையாது. அப்பப்போ வெளியே போகிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதோடைய வீடியோ தான் இதில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒரே நாளாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷூட் பண்ண முடியல. எப்போ நம்ம வெளியே போகிறோமோ அப்போ தான் என்னால் வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுக்க முடியுது. ஸோ வீட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஸ்டாண்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வரவே இல்லை. மொபைலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எங்கேயும் செட் பண்ணியும் வந்து எடுக்க முடியல. ஸோ அதால் பார்த்திங்கன்னா வெளியே போகிறப்ப மட்டும் நான் ஷூட் பண்ணி வச்சிருந்த விலாக் தான் இல்லை நீங்கள் வந்து பார்க்க போகிறது. நான் சவுதி வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் எங்கேயுமே வந்து வெளியே போகவே இல்லை. ஒரு 10 டேஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஹெவி டியூட்டியாக இருந்துச்சு. ரொம்ப லாங்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பெருசாக எங்கேயும் வெளியெலாம் போகல, வீட்டிலே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வந்து வெளியே வந்து போயிருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஃபேமிலி அவங்களும் வந்து போயிருந்தோம். இங்கே மெயின் ரோட்டில் இருக்க சஃபா மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து சஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஹராவில் தான் இருக்கோம். மக்கா ஹைவே ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் நாங்கள் வந்து இருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு சஃபா. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரியால் 2 ரியால் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய எங்கள் அப்பா வந்து சவுதியிலே வந்து சாக்லேட்ஸ்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து நான் இந்த இடத்துல நான் வந்து பார்த்துருந்தேன். எனக்கு பார்த்த உடனே இது எல்லாமே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்து போட வந்து ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 ரியால் 2 ரியால் 3 ரியால் இதுக்குள்ளே இருந்தது மட்டும் தான் நான் வந்து எடுத்து போட்டிருந்தேன். வீட்டுக்கு தேவையான க்ராசரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்க இது வந்து பன்னீர் இல்லை சீஸ் சொன்னாங்க. சீஸில் ஏன்னா இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடு, சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே வாங்கலான்னு பார்த்தாக்கா அந்த கடையில் பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு பார்த்து பன்னீரே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாமே வந்து ஆஃபரில் வந்து இருந்துச்சு. ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு வாங்கலான்னு தான் சொல்லி பார்த்தேன். நல்லா இருக்குமோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். ரீசெண்ட் டேஸாக ஜித்தாவில் இருக்க சரஃபியா, பலத் இங்கெல்லாம் வந்து போக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வாங்குகிற விலையோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாகவே இருக்குது. சஃபாவில் A to Z பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் லேடிஸ்க்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஜென்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் வந்து இங்கே வாங்கி வைக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டா சிஸ்ஸர் வந்து இங்கே இருந்துச்சு கம்மியான ப்ரைஸில். அதையும் பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியாச்சு. காஃபி குடிக்கிற கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ப்ரைஸு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க இல்லையா. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் டிரைவராக இருக்காங்க. அதாவது பெரிய வண்டிலாம் ஓட்டுவாங்க இல்லையா, ஹெவி டிரைவர், அந்த டிரைவராக தான் இருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் போகிறவங்க, ரியாத், தமாம் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்து போவாங்க. ஸோ போனாக்கா ஒரு 2 or 3 டேஸ் கிட்ட வந்து ஆகிடும். இவங்க வரத்துக்கும் 2-3 நாள் ஆகிடும் இல்லையா. நான் வந்து தனியாக தான் இருப்பேன். நான் தனியாக எப்படி மேனேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நான் சவுதி வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நான் ஊர்லேருந்து வரக்குள்ள பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு தான் வந்திருந்தேன். அதனால் பெருசாக வந்து நிறைய திங்ஸ்லாம் நான் வந்து வாங்கலை. கொஞ்சம் திங்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. இனிமேல் நான் வீட்டுக்கு நடந்து போக வேண்டியது தான். இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டோம். நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வர மாதிரி இருந்தாக்கா அல்மரையில் வந்து மில்க் ஷேக் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராபெரியும் அப்புறமேட்டா வந்து மேங்கோவும் செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இங்கே நான் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கில் வந்து அல்மரை தான் நான் வந்து வாங்கி குடிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால்லேயும் வந்து அல்மரை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அல்மராய் தான் வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து ஓரளவுக்கு வந்து செட் ஆச்சு. சவுதியான்னு சொல்லிட்டு ஒரு பால் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு வந்து போயிட்டாங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் வந்து வந்திருந்தாங்க. ரியாத்துக்கு வந்து போயிருந்தாங்க. 2 டேஸ் கழிச்சு வரக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜித்தாவுக்கு வந்து போயிருந்தேன். இங்கே நாங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஊபரில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. பஹரா டு ஜித்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 or 50 ரியால் கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் ஊபராக இருந்தாக்கா ஒரு 45 or 40 ரியால் கிட்ட வந்து கேட்குறாங்க. பஹரா டு ஜித்தா வந்து ஊபரில் போய்ட்டு ரிட்டன் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கேருந்து
டாக்ஸி வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, பேரம் பேசுகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அடிச்சு பிடிச்சி நம்ம வந்து பேசி ஒரு 10 ரியால கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. 10 ரியால் ஒரு 5 ரியால் கிட்ட வந்து கம்மி பண்ணுவாங்க. 2 வாட்டி கிட்ட வந்து ஒரே டாக்ஸிலேருந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம், ஜித்தா டு பஹரா. ஸோ அதில் வந்து ஒரு அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அவர் தான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜித்தாலேருந்து பஹரா கொண்டு வந்து விடுவார். இந்த மாதிரி யாரையாச்சும் நம்ம வந்து பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா வந்து அவங்க நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்குள்ள வந்து 45 ரியால் கிட்ட நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் போக போக பழக பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரியால் கிட்ட தான் வந்து அவர் வந்து சார்ஜ் பண்ணுறாரு. சரஃபியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. போட்டு போனால் எல்லாரும் பார்த்து இல்லை, சின்ன செலவாக வைக்கக்கூடாது, பெரிய செலவாக தான் வைக்கணும். எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ எவ்வளோ வாங்குறதோ வாங்கிக்குமா. இப்போ வாங்கிக்கோங்க 2 3. இங்கேருந்து போகும்போது ஒரு புர்கா போட்டு போடுறேன் பாய். எவ்வளோ வேணால் வாங்குறது, ஒரு 100 150 ரியால் நல்லா புர்கா வாங்கிக்கோங்க. ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் பாய். எவ்வளோ புர்கா வேணால் வாங்குறது வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர், எந்த புர்கா எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 50 ரியாலுன்ற மாதிரி வந்து ஆஃபர்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸாக தெரில, நான் ரிங்கை மேலே ரொம்ப வந்து பைத்தியம் ஆகிட்டேன். எங்கே போனாலும் அந்த ரிங்கை பார்க்குறது. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, பிரேஸ்லெட் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் இதில் ரிங்கு பைத்தியம் ஆகிட்டேன். ரிங்கு வாங்கலான்னு பார்த்தாக்கா ஒரு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரியால் கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 480 ரூபா. சரின்னு சொல்லிட்டு வேணான்ட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். புர்கா வாங்கலான்னு பார்த்தாக்கா அங்கே இருக்கிற எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ். அப்புறமேட்டா வந்து இன்னொரு கடைக்கு வந்து இங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. நம்ம கம்மி செலவு வைக்கலான்னு பார்த்தாக்கா அதே பார்த்தீங்கன்னா செலவை வந்து இழுத்து தான் வந்து விட்டுச்சு. இந்த பிளேஸ் வந்து சரஃபியாக்கு தான் அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக வந்து தெரியல, கரெக்டாக சொல்கிறேன்னா சொல்லேன்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தாக்கா இந்த 2 ஐடிக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2 ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்டிவாக தான் இருக்கேன். இது 2மே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி தான். ஸ்டோரிஸில் நிறையா வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக என்ன நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புர்கா வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்கல. இது வந்து செகண்ட் ஷாப்புக்கு வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நான் வந்து புர்கா வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். புர்கா வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து அதிகமாக போட்டிருந்தார். ஒரு புர்காவே பார்த்திங்கன்னா 80 ரியாலோ 90 ரியாலோ கிட்ட வந்து போட்டிருந்தார். என் ஹஸ்பண்டும் அவங்களும் பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி பேசி வந்து பார்த்திங்கன்னா புர்கா வந்து வாங்கிட்டாங்க. அவர் வந்து கால்குலேட்டரில் வந்து ஒரு ரேட் வந்து போடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அதை டிலீட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு ரேட் போட்டாங்க. ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டா கடைசியாக அடித்து பிடிச்சி பேசி அப்புறமேட்டா வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒரு புர்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீச்சி இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கட் பண்ணி தைச்சாச்சு. அதை கட் பண்ணி தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரியால் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு சவுதி வந்து இந்த ஒரு கடையில் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபுட்டு வந்து செட் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரெஸ்டாரண்ட்டு. வேறு எங்கேயுமே எனக்கு வந்து செட் ஆகலை. இங்கே மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செட் ஆச்சு. இங்கேத்தி அந்த கப்ஸா இந்த மந்திலாம் பார்த்திங்கன்னா உப்பு சப்புலாம் கிடையாது, காரமும் இல்லை. பார்த்திங்கன்னா வெளியும் வாங்கி வந்து சாப்பிடணுன்ற ஆசையே இல்லை. இங்கே சரஃபியா வந்தால் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கடையில் மட்டும் தான் நான் வந்து வெளியெலாம் போயெலாம் சாப்பிட்றதுனா இந்த ஒரு கடை மட்டும்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, பீஃப் கறி, நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மஸ்ட்டு ட்ரை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸு. எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸ் லெவல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு, நட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. எனக்கு 3 மாதம் விசாவாக இருந்தாலும் சரி தான், இங்கே நான் வந்து கொஞ்சம் கம்மியான நாளில் தான் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஷாப்பிங் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து திங்ஸ் வந்து வாங்கி வச்சா தான் போகிற சமயத்தில் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. இல்லாதது மட்டும் அந்த சமயத்தில் வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். அன்றைக்கான கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சு நான் வந்து ஷூட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலியிலேருந்து அந்த உம்ரா செய்யறதுக்காக வந்து வந்திருந்தாங்க. மாமா, மாமி, அப்புறம் மாமா பசங்களாம் வந்திருந்தாங்க. உம்ராலாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஜித்தாக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்கள அப்படியே பழத்துக்கு வர சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே வந்து மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் வந்து வாங்கணும்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க மாமி. அதுக்கப்புறமேட்டா ஹேண்ட்பேக் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு ஒன்று, மாமிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு மாமா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி தான் பிளான் போட்டுட்டு போனது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இன்னொருத்தவங்க வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அதால் வந்து அங்கே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களுமே அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப நேரம்லாம் வந்து வெளியெலாம் வந்து சுற்றலை. அன்றைக்கின்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிராகவே இருந்துச்சு.
சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஷூட் பண்ணது. இங்கே வந்து நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் வெளியலாம் போக முடியாது. இவங்க வந்து என்னை எப்போ கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்போ தான் இந்த ஜித்தா, சரஃபியா இங்கெல்லாம் போகிறது. எப்போவுமே நாங்கள் வந்து நைட் நேரத்தில் தான் போவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையிலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 11 மணிக்கிட்டே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நேராக பார்த்திங்கன்னா பலத்துக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து மலபார் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வந்து பார்க்க வந்து போயிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன எல்லாமே வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி போயிருக்கக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா நகை விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் கிட்ட வந்து இருந்துச்சு. நம்ம ஊரையும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4000 கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அந்தளவுக்கு பெருசாக இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலத்துலேருந்து மறுபடியும் வந்து சரஃபியாவுக்கு போனோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச பாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே சரஃபியாவுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ஜூஸ் நான் வந்து குடிச்சிருந்தேன். அப்புறமேட்டா வந்து இவங்க வந்து ஃபலூடா வந்து சாப்பிட்ருந்தாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ்க்கு நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா என் அக்கா வந்து போட்டு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும். இங்கே நான் ஃபஸ்ட்டு உம்ரா செஞ்சுட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்ராஹிம் ஸ்ட்ரீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து ரொம்ப அந்த அடிக்ட் ஆகிட்டேன். இப்போல்லாம் வெளியே போனாலே பார்த்திங்கன்னா முன்னாடியாச்சும் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து குடிப்பேன். இப்போலாம் வெளியே போனாலே வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ஜூஸ் தான். அகெயின் நாங்கள் ஷரஃபியாலேருந்து பார்த்திங்கன்னா பலத்துக்கு வந்து வந்தோம். அவங்க கார்லேயே வந்துட்டோம். பாய் இருக்காங்களே அவங்க கார்லேயே நாங்கள் வந்து வந்துட்டோம். பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து வாங்கிட்டு சும்மா இந்த செயின், ரிங்கு இது எல்லாமே வந்து பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புர்கா கடைலாம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. புர்கா இங்கே பலத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் க்ளோஸில் வந்து இருந்துச்சு. இந்த கடைக்கு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் திட்டு வாங்கினது தான் மிச்சம். இதுக்கப்புறம் வாயில் 1 ரியால் 2 ரியால் கடன் துறையும் அப்புறமேட்டா என்ன செய்யறேன்னு சரி பாரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னா இன்ஸ்டாகிராமு ரீல்ஸில் வந்து ஒரு மலையாளம் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ப்ரமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். 2-3 நாளாகவே வந்து இந்த கடை பற்றினா வந்து சொல்லிகிட்டே இருந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. மேலே தான் வந்து 1 ரியால் 2 ரியால் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாக்ஸ்லாம் வந்து வாங்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லாபம் தான். ஆனால் உள்ளே போய் பார்த்தாக்கா அந்தளவுக்கு திங்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஃபோனில் பார்க்கக்குள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. நேரில் வந்து பார்க்கக்குள்ளே தான் பார்த்தாக்கா எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் போல். பேக் பண்ணக்குள்ளேயே வந்து வச்சு அழுத்தி பேக் பண்ணுவோம் இல்லையா, அப்போயே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் எல்லாமே. 2-3 திங்ஸ் கிட்ட நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமேட்டே நான் யோசிச்சு பார்த்தேன் பில் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இல்லை. எப்படியா இருந்தாலும் நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போகலையே, ஆனால் தாங்காதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே நான் வந்து பில் போடாமல் நான் அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். சின்ன பசங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா இந்த கரண்டிலாம் வந்து நிறையா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் வாங்கியிருந்தாங்க. டைரி மட்டும் வந்து வாங்கியிருந்தாங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் அந்த ஜாமான் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து இருந்துச்சு. வாங்கின அந்த ஒரு டைரியை மட்டும் வந்து பில் போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா முதல் லன்ச் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் வந்து தேடிட்டு இருந்தோம். ஸோ இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லன்ச்சுக்கு வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி வந்து கேட்டுருந்தாங்க. எனக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடு வேணும்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து சென்னை தர்பாருன்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக வந்து இருந்துச்சு. நான் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆசைப்பட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆசை வந்துடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணாக்கா நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி வந்து குழன்னு இருந்துச்சு. நம்ம ஊர் நூடுல்ஸ் டேஸ்ட்லேயே வந்து இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த வேறு மாதிரி வந்து இருந்துச்சு. இவங்க சாப்பிட்ட மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. என்னோடய ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மற்ற ஹோட்டலில் கம்பேர் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா அங்கேயே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சரி வேறு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லி வந்து பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரஃபியா வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து சிக்கனு மீன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரஃபியா போனால் நான் வந்து வாங்கிக்கிறது.
மற்றபடி நான் இங்கெல்லாம் எங்கேயுமே வாங்குறதில்ல. அங்கே மட்டும் தான் நான் வந்து வாங்குவேன். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கான நாள் வந்து ரொம்ப கிட்டக்க வந்து நெருங்கிடுச்சு. நானும் ஊருக்கு போகிறதுக்கான ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் வந்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.